இப்போ நம்ம பரிச்சயா புக்கில் லெசன் 3 பார்க்க போகிறோம். அதாவது பார்ட் 3 பார்க்க போகிறோம். எக் ஹாத் ஹை. ஹாத் அப்படின்னா ஹேண்டு பாருங்கள், கையோட பிக்சர் கொடுத்துருக்கு. ஹாத்னா என்னது? ஹேண்டு. எக் ஹாத் ஹை, திஸ் இஸ் அ ஹேண்டு, இது கை. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஹாத் மே கியா ஹை. ஹாத் மே கியா ஹை, கையில் என்ன இருக்குது? இப்போ பாருங்கள், இந்த கையில் என்ன இருக்குது? கையில் ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? ஹாத் மே குச் நஹி ஹை. குச் நஹி அப்படின்னா நத்திங். குச் நஹி அப்படின்னா நத்திங். NOTHING. ஓகேவா? மறுபடியும் சொல்கிறேன். எக் ஹாத் ஹை. ஹாத்னா ஹேண்டு. ஹாத் மே கியா ஹை, கையில் என்ன இருக்குது? ஹாத் மே குச் நஹி ஹை. குச் நஹி அப்படின்னா ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் பாருங்கள். எக் மைதான் ஹை. மைதான் அப்படின்னா ப்ளே கிரவுண்டு. எக் மைதான் ஹை, இங்கே பாருங்கள், இதுதான் ப்ளே கிரவுண்டு. அசியூம் பண்ணிக்கோங்க ப்ளே கிரவுண்டு. ஓகேவா? எக் மைதான் ஹை. மைதான்னா ப்ளே கிரவுண்டு. மைதான் மே ஏக் காய் ஹை. மறுபடியும் சொல்கிறேன். மைதான் மே ஏக் காய் ஹை. காய் அப்படின்னா கவ். பாருங்கள், மைதானத்தில் ஒரு காய் இருக்குது. மைதான் மே ஏக் காய் ஹை. ஓகேவா? மைதான் மே ஏக் காய் ஹை, இதுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போது மைதான் மே ஏக் பைல் பி ஹை. மைதான் மே ஏக் பைல் பி ஹை. பைல்னா ஆக்ஸ், காளமாடு, ஆக்ஸ். மைதான் மே ஏக் பைல் பி ஹை, இந்த பி அப்படின்னா ஆல்சோ. பாருங்கள், மைதானத்தில் காளமாடும் இருந்தது, பசுமாடும் இருந்தது. இல்லைன்னா பசுமாடும் இருந்தது, காளமாடும் இருந்தது. அப்போ மைதான் மே காய் அவுர் தேர்ட் லைன் சொல்கிறேன். மைதான் மே ஏக் பைல் பி ஹை, மைதானத்தில் ஆக்ஸும் இருந்தது, காளமாடும் இருந்தது. இந்த பி அப்படின்னா ஆல்சோ. நெக்ஸ்ட் ஃபோர்த் லைன் பாருங்கள். மைதான் மே காய் அவுர் பைல் ஹை. மைதான் மே காய் அவுர் பைல் ஹை. காய்னா கவு, பைல்னா ஆக்ஸு. நெக்ஸ்ட் மைதான் மே கியா கியா ஹை, ப்ளே கிரவுண்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. மைதான் மே ஏக் காய் அவுர் பைல் ஹை. மைதானத்தில் ஒரு நிமிஷம். மைதான் மே ஏக் காய் அவுர் பைல் ஹை, மைதானத்தில் காயும் இருக்குது, பைலும் இருக்குது. அதாவது மைதானத்தில் கவ்வும் இருக்குது, ஆக்ஸும் இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம், டேபிளோடது. எக் மேஜ் ஹை. மேஜ்னா டேபிள். மேஜ் கஹா ஹை, டேபிள் எங்கே இருக்குது? மேஜ் ஜமீன் பர் ஹை. மறுபடியும் சொல்கிறேன். எக் மேஜ் ஹை, இது டேபிள். அந்த ஹை அப்படின்னா IS அப்படின்னு அர்த்தம், மீனிங். எக் மேஜ் ஹை, திஸ் இஸ் அ டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். மேஜ் கஹா ஹை, கஹாங்னா வேர். டேபிள் எங்கே இருக்குது? மேஜ் ஜமீன் பர் ஹை. ஜமீன்னா ஃப்ளோர். பாருங்கள், டேபிள் ஃப்ளோரில் இருக்குது. பர்னா ஆன் அர்த்தம். ஓகேவா? ஜமீன் பர் கியா ஹை, தரையில் என்ன இருக்குது? தரை மேலே என்ன இருக்குது? ஜமீன் பர் மேஜ் ஹை, தரை மேலே டேபிள் இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்த பேஜ் திருப்பிக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள். வஹாங் கியா ஹை. வஹாங்னா தேர். அப்போ தூரத்தில் இருக்கிறத தேர்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? வஹாங் கியா ஹை, அங்கே என்ன இருக்குது? வஹாங் ஏக் பேட் ஹை. பேட் அப்படின்னா ட்ரீ. வஹாங் கியா ஹை, கியானா வாட்னு அர்த்தம். WHAT, வாட். வஹாங் ஏக் பேட் ஹை, பாருங்கள், அங்கே ஒரு பேடு தான் இருக்குது. நம்ம இதை சேர்த்தக்கூடாது. ஓகேவா? அங்கே இருக்கிறது ஒரே ஒரு பேடு. பேடுனா என்னது? ட்ரீ. நெக்ஸ்ட் யஹாங் கியா ஹை, இங்கே என்ன இருக்குது? யஹாங் ஏக் கர் ஹை. பாருங்கள், ஏக்னா ஒன்று, கர்னா என்னது? ஹவுஸ். யஹாங் ஏக் கர் ஹை, கர்னா ஹவுஸ். மறுபடியும் சொல்கிறேன். வஹாங் கியா ஹை, அங்கே என்ன இருக்குது? வஹாங் ஏக் பேட் ஹை. நெக்ஸ்ட்டு யஹாங் கியா ஹை, இங்கே என்ன இருக்குது? யஹாங் ஏக் கர் ஹை. அந்த கர் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். கர்னா வீடு. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள். யஹாங் ஏக் பேட் ஹை. யஹாங்னா இங்கே பக்கத்தில் இருக்கிறதா இங்கேன்னு சொல்லுவோம். யஹாங் ஏக் பேட் ஹை, அந்த 4 ட்ரீயை மறந்துடுங்க. யஹாங் ஏக் பேட் ஹை, பேடுனா ட்ரீ.
वहांग 4 पेड़ है. செகண்ட் லைன் பாருங்கள். वहांग 4 पेड़ है. 4னா 4. 1 2 3 4. वहांग 4 पेड़ है. அங்கே 4 ட்ரீ இருக்குது. நெக்ஸ்ட் தேர்ட் லைன். यहांग एक घर है. यहांगனா இங்கே. यहांग एक घर है. घरனா வீடு. यहांगனா இங்கே. நெக்ஸ்ட் वहांग 4 घर है. वहांगனா அங்கே. அங்கே வந்து 4 घर இருக்குது. 1 2 3 4. 4னா என்னது? 4. ஆன்சர்ஸ் சொல்கிறேன். ஜமீன் அப்படின்னா ஃப்ளோர். ஹாத் அப்படின்னா ஹேண்ட். காய் அப்படின்னா கவ். நெக்ஸ்ட் பைல் அப்படின்னா ஆக்ஸ். பேட் அப்படின்னா ட்ரீ. நெக்ஸ்ட்டு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். மேஜ் ஜமீன் டேஷ் ஹை அப்படின்னா மேஜ் ஜமீன் பர் ஹை. அந்த பர் தான் ஆன்சர். சூஸில் வந்து ஃபஸ்ட்டு வேர்டு. நெக்ஸ்ட் பர்னா ஆன் அர்த்தம். மைதான் டேஷ் ஏக் காய் ஹை. மைதான் ஏக் டேஷ் ஏக் காய் ஹை. மைதான் மே ஏக் காய் ஹை. மைதானத்தில் ஒரு பசுமாடு இருந்தது. மைதான் மே ஏக் காய் ஹை. நெக்ஸ்ட்டு யஹாங் டேஷ் பேட் ஹை. யஹாங் டேஷ் பேட் ஹை. ஓகேவா? இங்கே யஹாங் ஏக் பேட் ஹை. இங்கே ஒரு மரம் தானே இருக்குது. அப்போது இங்கே நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, யஹாங் ஏக் பேட் ஹை. அப்போ இங்கே வந்து தேர்ட் சூஸ்க்கு வந்து செகண்ட் ஒன் ஆன்சர். ஏக் செகண்ட் ஒன் ஆன்சர். நெக்ஸ்ட் मैदान में गाय डैश बैल है. मैदान में गाय और बैल है. औरना अंडर अर्थम. नेक्स्ट मैदान में एक बैल भी है. बी ना आल्सो. ओकेवा? नेक्स्ट हाथ में क्या है इருக்கு. हाथ में कुछ नहीं है. இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் ஆன்சர். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு இதுதான் ஆன்சர். हाथ में कुछ नहीं है. கையில் ஒன்றும் கிடையாது. இந்த பிக்சரில் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு மேஜ் கஹா ஹை. டேபிள் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் வந்து மேஜ் ஜமீன் பர் ஹை. இப்போ பாருங்கள், மேஜ் ஜமீன் பர் ஹை. இதுதான் ஆன்சர். மேஜ் ஜமீன் பர் ஹை. இது வந்து சென்டென்ஸாக எழுதினா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வஹாங் கித்னே பேட் ஹை. இங்கே பாருங்கள், வஹாங் கித்னே பேட் ஹை. வஹாங் 4 பேட் ஹை. 4 தான் ஆன்சர். ஸோ இப்போ பாருங்கள், அங்கே எவ்வளோ மரம் இருக்குது? 4 மரங்கள் இருக்குது. வஹாங் 4 பேட் ஹை. நெக்ஸ்ட்டு யக் யா ஹை. இந்த பிக்சர் என்னதுன்னு கேட்குறாங்க. யக் யா ஹை, இது என்னது? யக் கர் ஹை. கர்னா வீடு. பூரா கரோ மிஸ்ஸிங் லெட்டர்ஸு. ஃபஸ்ட் ஒன் பேடு, செகண்ட் ஒன் கர்ரு, தேர்டு ஒன் கியா, ஃபோர்த் ஒன் காய், ஃபிஃப்த் ஒன் பைல். ஓகே, ஃபஸ்ட் ஒன் பேடு. அந்த பே கொடுத்துருக்கு. இதுக்கு நான் வேணால் எழுதி காட்டுறேன். என்னோடய புக்கில் எழுதி காட்டுறேன். ஒரு 2 மினிட்ஸ். பேடு அப்படின்னா ட்ரீ. பேடுனா ட்ரீ. கர் அப்படின்னா வீடு. கியா அப்படின்னா வாட், கொஸ்டின் மார்க்கு கியாக்கு. காய் அப்படின்னா கவ். பைல் அப்படின்னா ஆக்ஸ். இது மட்டும்தான் எழுதணும். அதாவது நான் ரெட்டில் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, அது மட்டும்தான் ஆன்சர்.